பொன்ராஜ்கிட்ட ஏதோ அந்த செய்தியாளர் திருப்பி திருப்பி கேள்வி அழுத்தும் போது அவர் என்ன சொல்லிட்டாங்க, பொதுவாக தற்கூரிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னொன்னே இந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு தங்கச்சி அண்ணனோட உடல் உறவுன்னா கேட்கவே கன்றாவியா இருக்கு. இப்படிலாம் யாருமே யோசிச்சது இல்லை. அண்ணன் தான் நைட்டு பொண்டாட்டினா ஒரு மாதிரி நம்ம சொல்லவே நமக்குலாம் அருவருப்பா இருக்கு. இப்படி இல்லாம ஒரு பொண்ணு பேசும் சினிமா முகத்துல அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு உபச்சார கூட்டமா இருக்கு அப்படின்னு பொன்ராஜ் பயன்படுத்திட்டார். அந்த வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை, அந்த வார்த்தை அகற்றப்பட வேண்டிய வார்த்தை, தமிழ் சூழலில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய வார்த்தை உபச்சாரங்கிறதா. ஏன்னா உபச்சாரங்கிற வார்த்தையே பெண்ணை மட்டும்தான் அடிமைப்படுத்துது, ஆணை சொல்லல. உபச்சாரம்னு ஒரு வார்த்தை கிடையாது, ஆனா உபச்சாரின்னு ஒரு வார்த்தை உண்டு. சோ பெண்களை இழிவுபடுத்தவும் பெண்களை போக பொருளாக்கவும் இந்த நுகர் சமுதாயம் உருவாக்குன, இந்த அடிப்படைவாத சமுதாயம் உருவாக்குன வார்த்தை தான் இந்த விபச்சாரி அப்படிங்கிற வார்த்தை. சோ அது விபச்சாரம், உபச்சாரத்தனம் அப்படின்னு அது ஆம்பளையும் சேர்த்து கூட சொல்லலாம். விபச்சாரத்தனங்கிறது என்ன, ஒரு காரியம் ஆகணும்னா ஏதாவது செய்யறது, இது வந்து விபச்சாரத்தனம். இது வந்து அந்த தொழிலும் குறிப்பிடுவது இல்லை, இது வந்து ஒரு கேரக்டர் வைஸே சொல்லலாம். ஆனா எப்படியாக இருந்தாலும் அந்த வார்த்தையை மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் பயன்படுத்தி இருக்க கூடாது. அவர் வந்து அவ்வளவு கண்ணியமா பேசக்கூடியவர். நான் பல பேட்டி எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கண்ணியமா பேசக்கூடியவர். அவரு இந்திய அணுசக்தி துறையில ஒரு பங்களிப்பை செய்தவர். இப்ப வாஜ்பாயில இருந்து மன்மோகன் சிங் எல்லோரோடையும் இருந்தவர். அப்துல் கலாம் அவர்களோடு கடைசி வரையும் பயணித்த ஒருவர். அதனால அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடியவர் கிடையாது. அவரே டென்ஷன் ஆகி இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார்.